மதராசி அவ்வளவும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நான் கேள்விப்பட்டேன் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து. கிரிட்டிக்ஸ் எல்லாம் படத்தை பாராட்டியிருந்தாங்க. அது ஒரு பெய்ட் ரிவ்யூவாக இருக்குன்ற மைண்ட் செட்டோட தான் நான் படத்தில் போய் உட்காந்துருந்தேன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கன் கல்ச்சரை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க வில்லன் கேங்கு, அதை தடுக்கிறதுக்கு சில அஃபீஷியல்ஸ் ஹீரோவோட சுச்சுவேஷனை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமு, அங்கங்கே நம்ம முருகனோட டச்சோட அப்படி ஒரு படமாக தான் இது வந்திருக்கு. அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை. நான் கேள்விப்பட்ட அளவுக்குலாம் அந்த படம் மோசமாக இல்லை. கோர்ஸ் படத்தோட ஆரம்பத்தில் அந்த பிளாட்டை அவங்க ப்ராப்பராக செட் பண்ணுறதுக்கு முன்னே சில காட்சிகள் வற்புறுத்தி அங்கே வச்ச மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அதை அவங்க சரி பண்ணியிருந்துருக்கணும். பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய ஒரு படத்தில், இந்த மாதிரியான ஒரு படத்தில் அந்த ஒரு சின்ன லிபர்ட்டி கூட இல்லைன்னா பார்க்கலாங்க. அவ்வளோலாம் ஒன்றும் மோசமாக இல்லை படம். சிவகார்த்திகேயனுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரைசேஷனை ஏஆர்எம் வந்து ரைட்டிங்லேயே எழுதியிருக்காரு. அதை ப்ராப்பராக அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. எஸ்கேவுமே அதை ப்ராப்பராக உள்வாங்கி அந்த கேரக்டரை ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருந்தாரு. அதுக்கான அந்த ஒரு ஆட்டிடியூடோட ரொம்ப பிரமாதமாகவே கேரி பண்ணியிருந்தாரு. பிஜு மேனோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இல்லை நம்ம வித்யுத் அண்ட் நம்ம டான்சிங் ரோஸ், இவங்க எல்லாருக்குமான பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அண்ட் ருக்மினியுமே அந்த மாலதிங்கிற கேரக்டரை டிசெண்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓரளவு பெர்ஃபார்மன்ஸும் சரி மேக்கிங்கும் சரி ரொம்ப நல்லாவே வந்திருந்தது இந்த படத்தில். எஸ்பெஷலி இந்த ஸ்டன் சீக்வன்சஸ் எல்லாமே பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருந்தது. அதில் இந்த டெக்னிக்கலாக சினிமாட்டோகிராஃபி அண்ட் அஃப்கோர்ஸ் வழக்கம் போல் அணி இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டு. அது நார்மலாக ஒரு மொக்க சீனை கொடுத்தாலே மியூசிக்கால் அவ்வளோ பிரமாதமாக எலிவேட் பண்ணுற அணிகிட்ட இந்த மாதிரியான ஸ்டன் சீக்வன்ஸஸ் இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்தா அதை வந்து நெக்ஸ்ட் லெவலையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அனிருத். அது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம முருகனோன்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. அதில் ஏன் அப்படி வன்மத்தை கேட்குறாங்கன்னு தெரியல. தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி ஆக்ஷன் ஃபிலிமை விரும்பி பார்க்குற ஒரு ஆளுங்கிறப்போ நீங்கள் டெஃபினட்டாக அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.